வணக்கம். ஜூலை 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நாளைக்கு ஜூலை 21ஆம் தேதி திங்கட்கிழமை குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அல்ட்ராடெக் சிமெண்ட், ஐடிபிஐ பேங்க், யூகோ பேங்க், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இட்டர்னல் அல்லது ஜொமேட்டோ, ஹேவல்ஸ் இந்தியா, கிரைசில், பராக் மில்க் ஃபுட்ஸ், டோட்லா டைரி மற்றும் மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ். இந்தியா மற்றும் 4 நாடுகள் கொண்ட யூரோப்பியன் பிளாக் EFTA இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அக்டோபர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருதுன்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது CNBC TV18 இருந்து. இந்த EFTA அமைப்பில் இருக்கக்கூடிய 4 நாடுகள் ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டீன், நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுடைய வரி குறையும் அல்லது பூஜ்ஜியமாக மாறும். இந்த ஒப்பந்தம் வழியாக இந்தியாவில் $100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அடுத்த 15 ஆண்டுலன்றதான் எதிர்பார்ப்பு. இது வழியாக நேரடியாக 1 மில்லியன் வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு CNBC TV18 சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ஸுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது? இந்தியாவில் சுவிட்சர்லாந்துலேருந்து வரக்கூடிய வாட்சஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், கிளாக்ஸ் மற்றும் கட் அண்ட் பாலிஷ் டைமண்ட்ஸுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சேவைகள் எதெல்லாம் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? அந்த பட்டியலும் கொடுத்துருக்காங்க. லீகல், ஆடியோ விஷுவல், R&D, கம்ப்யூட்டர், அக்கௌண்டிங் மற்றும் ஆடிட்டிங் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 800 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 60% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2372 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.5%, இயர் ஆன் இயர் 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. கிராஸ் NPA 1.6%, குவார்டர் ஆன் குவார்டர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. NPAன்றது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் பார்க்கும்போது 0.3%, குவார்டர் ஆன் குவார்டர் ஃபிளாட்டாக இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. RBL பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 200 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 46% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1481 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.5%, போன குவார்ட்டரில் 4.89% இருந்தது. ஸோ நெட் மார்ஜின் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கீழே போயிருக்கு. கிராஸ் NPA 2.78%, போன குவார்ட்டரில் 2.6%. ஸோ கிராஸ் NPAவும் அதிகரிச்சிருக்கு. நெட் NPAவும் அதிகரிச்சிருக்கு. 0.45% இந்த குவார்ட்டரில், போன குவார்ட்டரில் 0.29% இருந்தது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வாபர்க் பின்கஸ் உடைய மற்றொரு நிறுவனம் தான் கரன்சி. அவங்களுக்கு RBI அனுமதி வழங்கியிருக்கிறாங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வரைக்கும் வாங்குவதற்கு. HDFC பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே ஸ்பெஷல் டிவிடெண்ட் மற்றும் போனஸும் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 18,160 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 17,652 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 31,438 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.35%, ஆனால் போன குவார்ட்டரில் 3.46% இருந்திருக்கு. கிராஸ் NPA அதிகரிச்சிருக்கு 1.4% இந்த குவார்ட்டரில், போன குவார்ட்டரில் 1.33% இருந்தது. நெட் NPA 0.47%, போன குவார்ட்டரில் 0.43%. நெட் NPAவும் அதிகரிச்சிருக்கு. ஸ்பெஷல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. இதற்கான பேமெண்ட் ஆகஸ்ட் 11ஆம் தேதி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க HDFC பேங்க். போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 27. பட்டேல் கெம் ஸ்பெஷாலிட்டிஸ் IPO குறித்தான அப்டேட். ஜூலை 25ஆம் தேதி IPO ஓப்பன் ஆகுது. 29ஆம் தேதி முடிவுக்கு வருது. விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 82 ரூபாய், அப்பர் பேண்ட் 84 ரூபாய். இது BSE உடைய SME பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆக இருக்கு. பட்டேல் கெம் ஸ்பெஷாலிட்டிஸ். இந்தியா சிமெண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்மையில் அல்ட்ராடெக் சிமெண்ட் டேக் ஓவர் பண்ண நிறுவனம் தான் இந்தியா சிமெண்ட்ஸ். முன்னாள் CSKயோட ஓனராக இருந்திருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் இன்கம் 1033 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1042 கோடி ரூபாயாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. 133 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 58 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க இந்தியா சிமெண்ட்ஸ்.
ஐசிஐசிஐ பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 12,768 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 21,635 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.34%, போன குவார்ட்டரில் 4.41%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 4.36% இருந்தது. கிராஸ் என்பிஏ 1.67%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நெட் என்பிஏ அதிகரிச்சிருக்கு 0.41% இந்த குவார்ட்டரில், போன குவார்ட்டரில் 0.39% இருந்தது. ஜேகே சிமெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 324 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 75% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,352 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 45 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 98 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,885 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. அதற்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ரைட் ஷேருக்கு 230 ரூபாய், இது 25% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. பார்ட்லி பெய்ட் அப் இக்விட்டி ஷேர்ஸாக இது கொண்டு வராங்க. அதாவது நம்ம அப்ளிகேஷன் டைமில் ஒரு அமௌண்ட் கட்டணும், அப்புறம் மீதம் இருக்கிற அமௌண்ட் வந்து அடுத்த தவணையில் கட்டணும். இப்போ அப்ளிகேஷன் டைமில் இதில் 115 ரூபாய் கட்டணும், அடுத்த அழைப்பு விடுப்பாங்க, அதில் மீதம் இருக்கிற 115 ரூபாய் கட்டணும். என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க? ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் 10 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக கொடுக்குறாங்க. 41 இக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் ஜூலை 24. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் என்பது வேறு, ரைட்ஸ் ஷேர் என்பது வேறு. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும். அது வைத்துக்கொண்டு ரைட்ஸ் ஷேரை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். எப்போ ஓப்பன் ஆகுது? ரைட்ஸ் இஷ்யூ ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி முடிவுக்கு வருது. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும், செய்யாமல் விட்டோம் நாம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலாரா செக்யூரிட்டிஸ் அக்குமுலேட் ரேட்டிங் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 256. வெள்ளிக்கிழமை 5% மேலே அதிகரிச்சிருக்க ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்போவே இந்த 250 லெவலில் கடந்திருக்கு. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ். ஐபிஓ குறித்தான அப்டேட் 760 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க விலையை நிர்ணயிக்கலன்னு நினைக்கிறாங்க. ஐபிஓக்கு அவங்க ஐபிஓ ஓப்பன் பண்ணுற தேதி 24 ஜூலை, 28 ஜூலை வரைக்கும் ஐபிஓ இருக்கும். இந்த ஐபிஓக்கு ரிசர்வேஷன் இருக்குது. பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் உடைய ஊழியர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அதே போல் பிரிகேட் என்டர்பிரைஸ் உடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ரிசர்வேஷன் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஸ்ரீகாகுளம் ஆலையில் இன்ஸ்பெக்ஷன் நடத்தி இருக்கிறாங்க. யுஎஸ்எஃப்டிஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜூலை 10ஆம் தேதி முதல் ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும். அதற்கு பின்னால் 7 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 269 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 48% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 900 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.34%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 4.72% இருந்தது. போன குவார்ட்டரில் 3.38% இருந்தது. நெட் என்பிஏ 0.91%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.59%, போன குவார்ட்டரில் 0.96% இருந்தது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3,383 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,168 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 3.13%, போன குவார்ட்டரில் 3.18% இருந்தது. நெட் என்பிஏ 0.49%, போன குவார்ட்டரில் 0.55% இருந்தது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 581 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,045 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.47%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.78%, போன குவார்ட்டரில் 2.28% இருந்தது. ஸோ இரண்டுமே கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ போன வருடம் இதே குவார்ட்டருடன் ஒப்பிடும்போதும் போன குவார்ட்டருடன் ஒப்பிடும்போதும் அதிகரிச்சிருக்கு. அதே போல் நெட் என்பிஏ 0.88%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.63%, போன குவார்ட்டரில் 0.74%. நெட் என்பிஏவும் அதிகரிச்சிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 4,115 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9,112 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 9,412 கோடி ரூபாய் இருந்தது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கீழே போயிருக்கு.
கிராஸ் என்பிஏ 3.52%, போன குவார்ட்டர்ல 3.6%. கிராஸ் என்பிஏ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.62%, போன குவார்ட்டர்ல 0.63% இருந்தது. நெட் என்பிஏயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.